السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசன் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுலுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் வருகை அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் எடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மோமின்களே, இஸ்லாம் மட்டும்தான் மனிதன் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளிலும் ஒரு நெறிமுறைகளை ஒரு ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது மனிதனாக பிறந்த எல்லோருமே தூக்கம் என்பது அவசியத்திலும் அவசியம். அல்லாஹ் தூக்கத்தை நமக்கு இன்பகரமாக படைத்திருக்கிறான். அந்த நேரம் வருகிற பொழுது மனிதன் உறங்குகிறான். அந்த உறங்கச் செல்கிற பொழுதும் கூட இறைவனை மறந்து விடாமல் அவனை நினைவு கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுத்தந்தார்களோ அதன்படி உறங்குகிற பொழுது அவர் உறங்கி எழுகின்ற வரைக்கும் எல்லாம் வணக்கமாக அமைகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயங்களை செய்யாமல் அவர்கள் படுக்க மாட்டார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்க நினைத்தார்கள் என்று சொன்னால் முதலாக ஒழு செய்வார்கள். ஒழு செய்துவிட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் தூங்கக்கூடிய பழக்கம். இரண்டாவது, தன் குடும்பங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். இப்போ நம்ம பிள்ளைங்களை பார்ப்போம், பசங்க படுக்க போகிறாங்கன்னா குட் நைட் டாடி அப்படின்னு தான் போகிறான். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி நினைச்சுவாங்க அப்படின்னா உறங்குகிற பொழுது வீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரிடத்தில் சலாம் சொல்லிவிட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் உறங்க செல்வார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி படுக்குகிற பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா என்கிற துவாவை ஓதுவார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, அல்லாஹும்ம கினி அதாபக யௌம துபாசு இபாதக என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு துவா செய்வார்கள். நாளை மறுமையிலே அடியார் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் இறைவா என்னை வேதனை விட்டு நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இது மூன்றாவது. நான்காவது, பெருமானார் ஸல்லல்லாஹு படுக்குகிற பொழுது
வலதுபுறமாக அவர்கள் ஒருங்கிணைச்சு படுப்பார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அது மட்டுமல்ல, அருமையான மோமின்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்கள் குப்புறப்படுத்து உறங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். காரணம் சொன்னால் அது ஷைத்தானின் படுக்கை என்று சொன்னார்கள். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, யார் குப்புற படுக்குகிறார்களோ புவியீர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதன் காரணமாக அது உள்ளத்தை பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் வலது வரத்திலோ அல்லது நிமிர்ந்தோ படுத்து உறங்கக்கூடிய அந்த உறக்கத்தில் நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஆனால் குப்புறப்படுத்து உறங்கினோம் என்று சொன்னால் எவ்வளவுதான் உறங்கினாலும் அந்த உறக்கத்தில் நிம்மதி இருக்காது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு நாலாவது காரியமா படுக்கிற பொழுது வலது பக்கத்தில் திரும்பி படுப்பார்கள். அஞ்சாவது என்ன அப்படின்னா, உறங்குகிற பொழுது தங்கள் கன்னத்தில் கை வைத்து அவர் உறங்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்பதையும் நமக்கு சஹாபாக்கள் சொல்லி தருகிறார்கள். அதற்கு பிறகு சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு உறங்க போகிற பொழுது குல் ஹுவல்லாஹ் சூராவை 3 தடவையும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூராவை 3 தடவையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை 3 தடவையும் ஓதி கைகளில் ஊதி தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்கள் தடவி கொண்டு தான் அவர்கள் படுப்பார்கள் என்றும் ஹதீஸில் வருகிறது. ஏழாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார் என்று சொன்னால், ஆயத்துல் குர்சியும் அதுபோன்று ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துகளையும் ஓதிவிட்டுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குவார்கள் என்று சொல்லி ஹதீஸிலே காணப்படுகிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்குகிற பொழுது இந்த 7 காரியங்களை செய்யாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்க மாட்டார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. எனவே தூக்கத்திலும் கூட, தூங்க செல்கிற பொழுதும் கூட அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். தூங்கி எழுந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்கிற துஆவை ஓதுவார்கள். அது மட்டுமல்ல, அருமையான மோமின்களே, தூங்கி எழுந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று 2 கரங்களையும் தேய்த்து கழுவுவார்கள். இது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, யார் தூங்கி எழுந்து விட்ட பிறகு 2 கையை கழுகாமல் மற்ற காரியங்கள் செய்து அந்த காரியத்தால் உடலுக்கு கேடு ஏற்பட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். காரணம் என்று சொன்னால், மனிதன் தூங்கிவிட்டான் என்று சொன்னால் நம்ம என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. நமக்கு மர்மஸ்தானங்கள் அறுப்பு ஏற்படலாம். அந்த நேரங்களில் நாம் சொரிந்து விட்டு காலையில் எழுந்து அப்படி எழுந்து நாம் தண்ணீருக்குள் கையை விடுகிற பொழுது கையில் இருக்கக்கூடிய அசூசிகள் வாயுக்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சென்று உடல்களில் உபாதை ஏற்படுத்திவிடும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தூங்கி எழுந்தவுடன் முதலாக நீங்கள் 2 கரங்களை கையை கழுவுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி உறங்குகிற பொழுது என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், அப்படி செய்தோம் என்று சொன்னால் நாம் உறங்கி எழுகின்ற வரைக்கும் நாம் தூங்கக்கூடிய தூக்கம் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வணக்கமாக அமைகிறது என்பதைத்தான் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த காரியங்களை ஒழுக்கங்களை நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த ஒழுக்கத்தின்படி நடந்து வாழக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு